வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிஎம்எஸ் ஹியர்னி எழுதின த டோல் அண்ட் மேட் இந்த போயமோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போம் அவர் ஏன் எழுதினாருன்னா, அங்கே ஒரு பழங்காலத்தில், அதாவது ஆதி காலத்து மனிதருடைய உடம்பு ஒரு பாகுனா ஒரு தண்ணீர் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சகதின்னு சொல்லலாம், அந்த இடத்துல கிடச்சிருக்கு. அதை பற்றி அவர் கேள்விப்பட்ட உடனே ஹியர்னி என்ன நினைக்கிறாருன்னா, அவர் வாழ்கிற ஐலாண்டில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் ஐலாண்டில் இருக்கக்கூடிய இந்த வயலன்ஸு, அந்த இழப்பு, மனித உயிர்களோட இழப்பு, இதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. இந்த டோல் அண்ட் மேன் போம் அவருடைய கலெக்ஷனான விண்டரிங் அவுட்டில் அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த போம் அவர் 3 பகுதியாக எழுதியிருக்காரு. மொத்தமாக 11 ஸ்டான்ஸாக, எல்லா ஸ்டான்ஸாலும் 4 வரி. இங்கே அவர் அந்த மம்மிஃபைடு, அதாவது கிடைச்ச பாடி ஒரு இறந்து போன ஒரு பாடி, ஒரு மம்மி. அந்த மம்மிஃபைட் பாடியை அவர் கேள்விப்படுறாரு. என்ன அது போட்டுட்டு இருந்தது, என்ன ஆடை, எந்த இடத்துல கிடச்சிது, இதெல்லாம் கேள்விப்படும் போது அவருக்கும் அந்த இடத்த போய் பார்க்கணும், அந்த உடலை பார்க்கணுன்னு ஒரு ஆசை வருது. அதை அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு புனித யாத்திரைக்கு போகிற மாதிரி அந்த பயணத்தை மேற்கொள்ளணும்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா அந்த ப்ரிசர்வ் ஆன அந்த மனித உடல் யாரோட அவர் கம்பேர் பண்ணுறாருனா, நார்தர்ன் ஐலாண்டுக்காக சண்டை போட்டு இறந்தவங்களோட அவர் கம்பேர் பண்ணுறாரு. கவிதையோட முடிவில் பார்த்திங்கன்னா அவர் முடிவு பண்ணிடுறார், கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு போவேன், அங்கே போனால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும், ஆனால் என்னவோ தெரியல, எனக்கு என்னுடைய ஹோம்லேண்டில், என்னுடைய இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி இந்த போயமை முடிச்சிருக்காரு. இந்த போம் என்னென்னா 1950 டென்மார்க் இருக்கிற ஜட்லாண்ட் பெனின்சுலாவில் ஒரு ஆதிகால மனிதனுடைய உடல் ஒரு பாகில் கண்டுபிடிக்கப்படுது. இந்த மனிதர் வாழ்ந்த காலகட்டம் 4ஆம் நூற்றாண்டு பிசிஇன்றது முடிவு பண்ணுறாங்க. எல்லோரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இது ஒரு மனித, இப்போ நம்ம கடவுளுக்கெலாம் நம்ம இது பலி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு மனித நரபலி மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கணும். ஏன்னா அந்த இறப்புக்கு காரணம், அந்த மனிதன் இறந்ததுக்கு காரணம் கழுத்து ஒரு கயிறால் கட்டப்பட்டு அது நெருக்கி கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மூச்சு திணறி அந்த கழுத்து நெருக்கப்பட்டு தான் அந்த மனிதன் இறந்துருக்காரு அப்படின்றத அந்த சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாருடைய கவனத்தையுமே அந்த கண்டுபிடிப்பு ஈர்க்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த உடல் அப்படியே இருக்குது, அழுவே இல்லை. அதாவது இறக்கும் போது அந்த மனிதனோட முகத்தில் என்ன எக்ஸ்ப்ரெஷன் இருக்குன்றது கூட தெரியுது, அந்த மாதிரி இருக்குது. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒருத்தர் இறந்த ஒரு செய்தி வெளியாக இருந்தது. ஒருவேளை கொலை செய்யப்பட்ட அந்த நபரோட உடம்பு தான் இதுவோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த உடம்பு அப்படியே புதுசு மாதிரி, அதாவது 4ஆம் செஞ்சுரி பிசிஇயில் இருந்த ஒரு உடம்பு 1950 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த உடம்பு அப்படியே இப்போ இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இறந்து போயிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்ததுனால எல்லாருடைய கவனத்தையும் அது ஈர்த்தது. அப்போ தான் இந்த போமோடைய ஸ்பீக்கர் சொல்கிறாரு, நானும் ஆரஹாஸ் போக போகிறேன். ஆரஹாஸ்ன்றது டென்மார்க்கில் இருக்கிற 2nd லார்ஜஸ்ட் சிட்டி. அதுதான் இந்த டோல் அண்ட் மேனோட உடம்பு வைக்கப்பட்டிருக்க மியூசியமுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அவர் அந்த ஆரஹாஸையே ஒரு புனிதமான ஒரு இடமாகவும், அங்கே போகிறது ஒரு புனித யாத்திரை மாதிரியும் அவர் எழுதுகிறாரு. இந்த உடம்பு கண்டுபிடிக்க இடம் ஒரு ஃப்ளாட்டான ஒரு இடம், அது ஒரு பாக்லேண்டு, ஒரு வில்லேஜ் கிட்ட இருக்குது. இந்த உடம்பு எந்த அளவுக்கு அப்படியே இருந்ததுன்னா, அதை ஆராய்ச்சி செஞ்ச சயின்டிஸ்டால் அந்த மனிதன் கடைசியாக என்ன சாப்பிட்டாருன்னு கூட சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா அவர் சாப்பிட்டது அவரோட வயிற்றுலேயே ஒரு கேக் மாதிரி ஃபார்ம் ஆகிருந்தது. அது என்னன்னா, இந்த வின்டர் சீட்ஸில் செஞ்ச ஒரு கஞ்சி, அதை தான் அவர் சாப்பிட்ருக்காரு கடைசியாக. அது கூட ஒரு வயிற்றில் அப்படியே இருந்தது. அப்போனா அந்த அந்த உடம்பு எந்த அளவுக்கு அப்படியே பாதுகாப்பாக இருந்திருக்குன்றது நமக்கு புரியும். அந்த டோல் அண்ட் மேன் எந்த உடலில் எந்த விதமான ஆடையும் இல்லை, தலையில் மட்டும் ஒரு ஷீப் ஸ்கின்னில் ஒரு கேப்பு, அதாவது ஆட்டோட தோலில் ஒரு தொப்பி மாதிரி. அதே சமயத்தில் அவன் கழுத்தை சுற்றி ஒரு சுருக்கு, இந்த சுருக்கு கயிறு இருக்குல்லையே, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் அவருடைய இறப்புக்கு காரணமும் இந்த கயிறால் இழுக்கப்பட்டு மூச்சு திணறி கழுத்து இறுக்கி அவர் இறந்திருக்கான்னு தெரியுது. அதே சமயத்தில் டோல் அண்ட் மேன்
இந்த மாதிரி மனித தியாகம் கடவுளுக்கு வந்து பலி கொடுக்கப்பட்டதுனால அவர் வந்து என்னன்னைக்குமே வாழ்வார். அந்த கடவுளோட எந்த கடவுள் முன்னாடி அவர் வந்து பலி கொடுக்கப்பட்டாரோ அந்த கடவுளோட அருளால் அவருக்கு வந்து என்னன்னைக்குமே வாழ்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹேனி வந்து அவரை ஒரு மணமகனாகவே பார்க்குறாரு. அவரை தான் அந்த கடவுள் வந்து தன்னோட கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. அவங்க தான் அந்த டார்க்குன்றது கழுத்தில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம். அந்த டார்க் அவர் கழுத்தில் போட்டு எடுத்து அவரை வந்து தன்கிட்ட எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய அதாவது அந்த மாஷி லேண்டில் அந்த இடத்துல தான் அந்த உடம்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வச்சு அந்த மார்ஷ் இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஜூஸஸ் மூலமாக அவர் உடம்பை வந்து அப்படியே பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கு. இது சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த செயின்ட்டோடைய துறவிகள் இருக்காங்களே அவங்க உடம்பெல்லாம் வந்து இந்த மொனாஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய ரிலக்குரிஸ்லாம் வந்து அவங்க உடம்பை அப்படியே பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அது வந்து எத்தனை நூற்றாண்டானாலும் அது வந்து அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த கடவுள் வந்து அவனோட உடம்பு அந்த மார்ஷ்லேண்டில் பாதுகாப்பாக வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சர்ச் என்ன சொன்னாலும் சரி அதை எதிர்த்தாது பரவாயில்லை, அதை புறக்கணிச்சிட்டு நான் போய் இதை பார்க்க போகிறேன். அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறையா பேர் இந்த மாதிரி வந்து மற்றவங்களுக்காக தன்னை பலி கொடுத்துருக்காங்க, அவங்க உடம்பெல்லாம் கூட நமக்கு கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டென்மார்க்குக்கும் அவருடைய ஐலாண்டுக்கும் அவர் டைரெக்டாக ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு. ஏன்னா 2 இடத்துலையும் வந்து இந்த மாதிரி வந்து இது வந்து நரபலி, மனித பலி, அந்த மாதிரி தன்னை பலி கொடுத்த மக்கள் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்றது அவருடைய எண்ணம். இந்த டோலன் மேன் வந்து ஒரு ரிச்சுவலில் ஒரு ரிலிஜியஸ் விஷயத்தில் வந்து தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு ஆள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நார்தர்ன் அயர்லாண்ட்லேயும் நிறைய ஐரிஷ் மென் அண்ட் விமென் வந்து இது வரைக்குமே வந்து தொடர்ந்து தங்களை வந்து தியாகம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க வந்து மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்களும் சுதந்திரமாக இருக்கணுன்ற எண்ணத்துக்காக தன்னோட உயிரை பலி கொடுத்துட்டுருக்காங்க. அவங்களும் வந்து என்னோடய காலடி கீழே தான், எங்கள் மண்ணு கீழே தான் புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அப்படி புதைக்கப்பட்டவங்க யாருமே வந்து போரை விரும்பி செய்யக்கூடிய போர் வீரர்கள் கிடையாது. அவங்களாம் ஒரு சாதாரண விவசாயிங்க, வேலை செய்கிறவங்க, சகோதரர்கள், மகன்கள். அவங்களுக்கு வேறு எதுவுமே வேணாம், எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்றதுக்காக சண்டை போட்டு தன்னோட உயிரை வந்து பலி கொடுத்தவங்க. அவங்க எல்லாருமே வந்து அயர்லாந்து முழுக்க வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கண்டிப்பாக டென்மார்க்குக்கு போகிறேன், போய் பார்க்கும் போது தான் இந்த மனிதனுடைய அந்த சேடு ஃப்ரீடமை என்னால் உணர முடியும். அப்போ தான் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கூட வந்து நிறைய தடவை மற்றவங்களுக்கு, அதை எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக என்ன நான் தியாகம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் எனக்கு நிறையா வாட்டி வந்திருக்குன்னு சொல்லும்போது அவர் 3 பேர்களை சொல்கிறாரு. ஒன்று வந்து டாலண்ட், இன்னொன்று வந்து கிராபலி, இன்னொன்று வந்து நெபில்கார்டு. இதில் டாலண்ட் மேன் வந்து நமக்கு தெரியும். கிராபலி நெபில்கார்டுன்றது டென்மார்க்கில் இதே மாதிரி உடல்கள் கண்டுபிடிக்க வேறு வேறு இடங்கள். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களாம் வந்து தன்னை தியாகம் பண்ணவங்க, அதே மாதிரி நம்மளுடைய உரிமைகளுக்காக வந்து தியாகம் பண்ணினே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் நார்தர்ன் ஐலாண்டில் இருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு மாதிரி கவனிக்கப்பட வேண்டியவர்கள் தான். அதனால் நான் இங்கே போகிறேன்றதுனால இது என்னுடைய லேண்டுன்னு இல்லை. இப்போ அவங்க என்ன மொழி பேசுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க என்னுடைய டென்மார்க் என்னுடைய நாடு கிடையாது. ஆனாலும் எனக்கு என்னவோ என்னுடைய நாட்டில் செஞ்ச தியாகிகளும் இந்த மனிதனும் ஒரே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. அதனால் அவர் வந்து ஜெட்லாண்ட் போகிறாரு. அங்கே தான் அந்த டென்மார்க் அந்த உடம்பு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது டென்மார்க்கில். அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே போனேன்னா கண்டிப்பாக எனக்கு தொலைஞ்சு போன ஒரு உணர்வு வரும். ஆனால் அதே சமயத்தில் எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும். ஆனால் என்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய, என்னுடைய ஹோமில் இருக்கக்கூடிய அந்த உணர்வும் ஒரே சமயத்தில் வருத்தமாகவும் இருப்பேன். ஆனால் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது என்னோடய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உணர்வையும் நான் பெறுவேன் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. வாங்க படித்து பார்க்கலாம். Someday I will go to Ahurus to see his peat brown head, the mild pods of his eyelids, his pointed skin cap. நான் ஒரு நாள் வந்து அரஸ் போவேன். அங்கே போயிட்டு அந்த மனிதனை பார்ப்பேன். அவனுடைய அந்த ப்ரௌன் ஹெட்டை பார்ப்பேன். அவனுடைய ஐலிட்ஸ் வந்து இன்னும் அது அப்படியே இப்போ தான் இறந்து போன ஒரு உடம்பு மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் நல்லா தெளிவாக வந்து இருக்குது அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க.
அப்புறம் அவனுடைய பாயிண்டட் ஸ்கின் கேப், ஸ்கின்னா அந்த ஆட்டோட தோலில் செஞ்ச தொப்பி. In the flat country nearby where they dug him out, his last gruel of winter seeds caked in his stomach. அவனை வந்து எடுத்த இடம் வந்து ஒரு ஃப்ளாட் கண்ட்ரினா ஒரு கிராமம் மாதிரி வச்சுங்களேன். அந்த இடத்துல தான் அவன் கடைசியாக சாப்பிட்டது வந்து வின்டர் சீட்ஸில் செஞ்ச ஒரு கஞ்சி, குரூவல்னா கஞ்சி. அது இப்போ கேக் மாதிரியான இத்தனை வருஷமாக பூமி கீழே இருந்திருக்கு இல்லையா, அதனால் அது கேக் மாதிரி அவனோட உடம்புல வயிற்றுக்குள்ளே இருக்குது. Naked except for the cap, noose and girdle, I will stand a long time, bridegroom to the goddess. அவன் உடம்புல வேறு எந்த ஆடையும் இல்லை, வெறும் இந்த ஆட்டோட தோலில் செஞ்ச தொப்பி, அப்புறம் கழுத்தில் இருந்த அந்த நோஸ், அப்புறம் ஒரு கேர்டு. நான் இது நின்று ரொம்ப நேரம் பார்க்க போகிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து அந்த காடஸோட பிரைட் அப்படின்றாரு. She tightened her torque on him and opened her fen, those dark juices working him to a saint's kept body. அந்த கடவுள் தான் அவனோட கழுத்தில் அந்த டார்க்ன்றது கழுத்தில் அணியக்கூடிய ஒரு அணிகலன், அதை டைட்டாக்கி அதுக்கப்புறம் அவன் இறந்துட்ட அப்புறம் அவளுடைய நிலத்தில் வந்து வச்சு, அந்த நிலத்தில் இருந்து அந்த டார்க் ஜூஸஸ் மூலமாக எப்படி வந்து பெரிய ஒரு துறவிகள், ஒரு சாமியார் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, செயின்ஸு, அவங்களோட உடம்பு எப்படி பாதுகாப்பாக வந்து அழியாமல் பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி அந்த கடவுள் தான் அவன் உடம்பு அப்படி வச்சுருக்காங்க அப்படின்றாரு. Trove of the turf cutters, honeycombed workings, now his stained face reposes at Arahus. இத்தனை வருஷம் அந்த இடத்துல இருந்த அந்த உடம்பு இப்போ வந்து ஆரஹஸ்ன்ற இடத்துல அழகாக எடுத்து வச்சுருக்காங்க. I could risk blasphemy, consecrate the cauldron bog, our holy ground and pray him to make germinate. இது வந்து சில மத சம்பிரதாயங்களும் எதிராக இருந்தாலும் பரவாயில்லை, நான் போக போகிறேன். The scattered ambushed flesh of laborers, stockinged corpses laid out in the farmyards. ஏன்னா இதே மாதிரி தான் நிறைய உடல்கள் எங்கள் நாட்டிலையும் வந்து தியாகம் செஞ்ச உடல்கள் இருக்குது. Telltale skin and teeth flecking the sleepers of 4 young brothers trailed for miles along the lines. Something of his sad freedom as he rode the tumbril should come to me driving, saying the names Tolan, Crobele, Nebelgard. இது வந்து அந்த ஆள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பலி கொடுக்கப்பட்டிருக்கான். அவன் வந்து மனசார தான் தன்னை பலி கொடுத்துருப்பான். அதனால் அது வந்து ஒரு சேட் ஃப்ரீடம் அப்படின்றாரு. அதனால தான் வந்து எனக்கு அந்த உணர்வு வருது, அங்கே போய் பார்க்கணும், அந்த உணர்வை நானும் வந்து உணரணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இந்த 3 பேரை சொல்கிறாரு. இந்த டோலன், கிராபலி, நெபல்கார்டெல்லாம் வந்து இதே மாதிரி உடல்கள் வந்து கிடைச்ச சில இடங்கள். வாட்சிங் த பாயிண்டிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரி பீப்புள் நாட் நோயிங் their tongue. நான் அங்கே போகிறேன், ஆனால் அவங்க மொழி கூட எனக்கு தெரியாது, ஏன்னா அது என்னுடைய நாடு கிடையாது. ஆனால் வந்து நான் அங்கே போய் பார்க்க போகிறேன். Out here in Jutland, in the old man killing parishes, I will feel lost, unhappy and at home. நான் அங்கே ஜட்லாண்ட் போகிறேன். அங்கே போகும்போது எனக்கு ஒரு தொலைஞ்சி போன ஒரு உணர்வு வரும், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், நான் சந்தோஷமாக கண்டிப்பாக இருக்க மாட்டேன். ஆனால் அதே சமயத்தில் at homeனா என் வீட்டில் இருக்கிற மாதிரி, என் நாட்டில் இருக்கிற மாதிரி உணர்வு நான் அடைவேன் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.